Hello everyone, Assalamu Alaikum and welcome back to our channel. இன்னைக்கு Cooku with Comali season 7ல third ரெசிபியான Mangalore Pulimunchi ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி யார் குக் பண்ணியிருந்தாங்கன்னா Shreya and Siddhu அந்த பேர் தான் குக் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு பன்னீர் மேரினேட் பண்ணிக்கலாம். பன்னீர்ஸ் வந்து கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தென் அதில் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் அண்ட் கொஞ்சமாக லெமன் இல்லைனா வினிகர் ஆட் பண்ணி ஒரு ½ hour இதை மேரினேட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் ஒரு பேனில் காஞ்ச மிளகா, தனியா, தென் சீரகம், கடுகு, தென் மிளகு இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம். ஸோ இது ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தென் இதில் ஒரு சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறமா 2 பல் பூண்டு அண்ட் ஒரே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி இது ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீர்ஸை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி டபுள் சைடுமே இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் நல்லா டபுள் சைடுமே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்க்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயில் கொஞ்சமாக பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதிலே வந்து கருவேப்பிலை அண்ட் தென் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் வாட்டர் ஆட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி இது நல்லா கொதித்து ஆயில் செப்பரேட் ஆகி வர ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 to 10 minutes ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டோன்னா இந்த மேங்களூர் ஸ்டைல் பன்னீர் புளியமஞ்சி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி குக் வித் கோமாளி ரெசிபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் vlogs பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் டோன்ட் forget to press the bell button. Thanks for watching.